வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக அழுத்தம் வழங்குமாறு ஆஸ்திரேலிய ஸ்தானிகரிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. வடக்கில் காணிகள் விடுவிக்கப்படும் போது தென்பகுதி அரசியல்வாதிகள் அதற்கெதிராக குரல் கொடுக்கும் நிலைமை எப்போதும் காணப்படுகின்றது. வடக்கு ஆளுநர் நோர்வே பிரதி தூதுவரிடம் சுட்டிக்காட்டல். பாடசாலைக்குள் இடம்பெறும் சிறுவர் சித்திரவதைகளுக்கு இனியும் இடம் அளிக்கக்கூடாது, பிரதமர் தெரிவிப்பு. யாழ் மாவட்ட கடவுச்சீட்டு அலுவலகத்தை பார்வையிட்ட கடற்றொழில் அமைச்சர். சீனாவில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையில் பாரிய வெடிப்பு, 5 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆட்சி மாற்றத்தின் பின்னும் இந்த நாட்டில் திட்டமிட்ட வகையில் நடைபெற்று வரும் இன மத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக சர்வதேச அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டியுள்ளதன் அவசியம் உணர்ந்து ஆஸ்திரேலிய அரசின் தீர்மானங்களும் ராஜதந்திர அழுத்தங்களும் ஈழத்தமிழர் நலன் சார்ந்து பலப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் முதல் உள்ளூராட்சி தேர்தல் வரையிலான தற்போதைய தமிழ் அரசியல் குறித்து உயர்ஸ்தானிகரிடம் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான நில பிரச்சினைகள், வடக்கு மாகாணத்தில் சுமார் 1000 ஏக்கர் கடலோர நிலங்களை அரசாங்கம் நிலங்களாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய வர்த்தமானி அறிவிப்பு குறித்து தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக வடக்கு மற்றும் கிழக்கில் நிலங்கள், காவல்துறை மற்றும் நீதி ஆகியவற்றில் மீள முடியாத அதிகாரங்களை கொண்ட சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு நிறுவப்பட வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ், அவரது துணைவியார் கிறிஸ்டினா ஸ்டீவன்ஸ், திட்ட ஒத்துழைப்புக்கான முதல் செயலாளர் திருமதி யோகிட், அரசியல் துறைக்கான 2வது செயலாளர் திரு மேத்யூ லாட் மற்றும் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி சில்வெஸ்டர் பெர்திங்கன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கத்தினால் வடக்கு மாகாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பாதைகள் விடுவிக்கப்படுதல் மற்றும் காணிகள் விடுவிக்கப்படும் போது தென்பகுதியில் உள்ள சில அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் நிலைமை இப்பொழுதும் காணப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், இலங்கைக்கான நோர்வேயின் பிரதி தூதுவர் மார்ட்ரைன் அமெடால் பெத்தமுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நோர்வேயின் பிரதி தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆளுநரிடம் தூதுவர் கேட்டு அறிந்து கொண்டார். யாழ் மாவட்டத்திற்கான குடிநீர் பிரச்சினை தொடர்பில் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். கடல் நீரை சுத்திகரிக்கும் சீர்திட்டத்தினூடாக குடிநீர் தண்ணீர் வழங்கல் சீர்திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கான செலவு அதிகம் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் மாற்று திட்டங்கள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது என்பதையும் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி யாழ்ப்பாணத்தில் முக்கியமானதாக மாறி வரும் நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பொறிமுறை இல்லை என்றும் இதன் காரணமாக பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய 2 துறைகளிலும் உற்பத்தி பொருட்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்று அவற்றை முடிவுப் பொருட்களாக்கி ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் இங்கு வலியுறுத்தியிருந்தார். நெடுந்தூர சேவைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஆரியகுளம் பகுதியில் உள்ள வரையறுக்கப்பட்ட யாழ் மாவட்ட தூர சேவை பேருந்து உரிமையாளர்களின் கம்பெனி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து வடக்கு மாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களும் அவர்களை பிரதிபலிக்கும் சங்கங்களும் குறித்த மகஜரை வழங்கியுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் நெடுந்தூர போக்குவரத்து சேவை தொடர்பான பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுத் தருமாறு குறித்த மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை அரசாங்கம் மீள பெற்றமை வடக்கு மாகாண மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் இணைந்து செயற்பட்டதன் விளைவாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறித்துள்ளார். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக மோசமான பின்னடைவை ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்தது பெரும் வெற்றி என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் இதனை கொண்டு வந்து பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பலர் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதில் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்த போது அதனை வழிமொழிந்து அதனை ஆதரித்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் நன்றியை தெரிவிப்பதுடன் ஏனைய தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் நன்றியை கூறுவதுடன் நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரங்களுக்கு சென்று இந்த விடயம் தொடர்பில் வர்த்தமானியை வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். அவர்களுக்கும் எமது வாக்குறுதி அளித்திருந்தார்கள். நாங்கள் இவற்றை கலந்துரையாடுவோம் என்று. அவர்களும் இதனை செய்திருக்காவிட்டால் இவற்றை செய்திருக்க முடியாது. எனவே இவர்களுக்கும் எமது நன்றிகளை இந்த அரசாங்கம் எங்கள் கருத்துக்களை கேட்டு இவற்றை செய்யும் என்றால் இந்த பிரச்சனை இருக்காது. பாராளுமன்றத்தில் இவற்றை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இந்த அழுத்தங்களை வழங்காது விட்டால் இதனை செய்திருக்க முடியாது. மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி நிசாம் காரியப்பர் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கும் விசேட நன்றிகள். பிரதமருடன் சந்திப்பில் இவர்கள் இருவரும் தமது நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தனர். இதில் முக்கியமாக வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டமையானது தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இணைந்து விவாதித்து கூட்டு முயற்சியாக வெற்றி அளித்துள்ளது. இதனை தமிழ் முஸ்லிம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் நமக்கு வாக்களித்தார்கள் என்று கூறுவது மட்டுமல்லாது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமாக இவர்கள் இருக்கும் நிலையில் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இணைந்து செயற்பட்டதன் வெற்றியாகும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் அமையவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் நேற்று மாலை அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் சகிதம் பார்வையிட்டுள்ளார். இதன்போது இதுவரை நடைபெற்ற வேலைகளின் முன்னேற்றத்தினை அரசாங்க அதிபரிடம் அமைச்சர் கேட்டு அறிந்து கொண்டுள்ளார். மேலும் கடவுச்சீட்டு பெற வரும் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் அமைக்கப்படவுள்ள கொட்டகை மற்றும் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடமையாற்றவுள்ள உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி விவரங்களை அமைச்சரின் கவனத்திற்கு அரசாங்க அதிபர் கொண்டு வந்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் இந்த மாதம் 30 நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் உரிய உள்ளூராட்சி நிறுவனத்தின் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த பெயர் பட்டியலை சம்பந்தப்பட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியோடாக இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் ஜூன் 2 முதல் ஆரம்பமாக உள்ளது. பாடசாலைக்குள் பிள்ளைகள் முகம் கொடுத்து வரும் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு எதிரான சித்திரவதைகளுக்கு இனியும் இடம் அளிக்கக்கூடாது எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுமாயின் உடனடியாக அதிபர்கள் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த அதிபர்களை தெளிவுபடுத்தும் வகையில் கல்வி அமைச்சில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். பிள்ளைகள் ஒரு அரசின் அடிப்படை பொறுப்பாகும். இலங்கை ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமைகள் தொடர்பான பிரகடனத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதன் ஊடாக சிறுவர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உச்சகட்ட நலனிற்காக செயற்படுவதற்கும் கடமைப்பட்டுள்ளது. இதனூடாக குறித்த பொறுப்பு அரசிற்கும் பாடசாலை கட்டமைப்பிற்கும் பொறுப்பாக செயற்படும் அரசு பிரதிநிதிகளான அனைத்து அதிகாரிகளுக்கும் உள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மை காலமாக பதிவாகும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களை கண்ணோக்கும் போது பாடசாலை கட்டமைப்பிற்குள் சிறுவர்கள் முகம் கொடுக்க நேரிட்டுள்ள துஷ்பிரயோகங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது.
எனினும் வீடு உட்பட பாடசாலையையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான சூழலாக அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டிய பிரதமர், பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றனர். இதனால் பாடசாலை சூழல் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலாக மாறுவதற்கு ஒருபோதும் இடம் அளிக்கக்கூடாது என பிரதமர் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு சீனாவின் ஷாங்டாங் மாகாணத்தில் உள்ள ஒரு ரசாயன ஆலையில் பாரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வெடிப்பில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 19 பேர் காயமடைந்ததாக சீன அரசாங்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 6 பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பரவி வரும் காட்சிகள் சம்பவ இடத்திலிருந்து அடர்த்தியான கரும்புகை எழுவதை காட்டுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்திற்கு 200க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரசாயன தொழிற்சாலையின் வலைத்தளத்தின்படி இது பூச்சிக்கொல்லிகள், மருந்துகள் மற்றும் ரசாயன உற்பத்தி செய்யப்படும் இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.